Disclaimer under Section 107 of the Copyright Act 1976, allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹெகாய்ஸ் நான் உங்க கூட சார் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரெஸ்டாரண்ட் பாய் சாப்டர் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துட்டு வந்துங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட டர்க்கியோட பேர் வந்து டேங்குன்னு வச்சுருக்காங்க, டர்க்கின்னு வச்சுருக்காங்க, அப்புறம் டென்கின்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் என்ன வைக்கிறதுனே தெரியல. நம்ம வந்து டர்க்கியுன்னே கூப்பிடுவோம். இந்த பேரில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எபிசோட் ஓப்பனிங்கில் பர்கருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை தூக்கி போட்டு அப்படி ஒரு பர்கராக மாற்றி அங்கே இருக்க லீ வந்து இந்தாங்க சாப்பிடுங்க, இந்த பர்கர் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது அங்கே பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம் வந்து நம்மளோட லீயை பார்த்துக்கிட்டு வா சூப்பராக பண்ணுறாரு, ஆமாம் அவர் டெலிஷியஸாக பண்ணுறாரு, ஆஹா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நம்ம லீயை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லீ வந்து ரொம்ப புகழ்றீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுதான்டா ஹைட் அவுட்டு, என்னமோ ஹைட் அவுட்டுன்னு சொன்னால் ஹைட் அவுட்னா ஒளிர இடம் தானடா, இங்கே என்னடா ஹைட் அவுட்னா வெளியே இருக்கா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு நம்ம லீ அப்படியே வந்து உக்காந்துட்டு இதுதான் என்னோட வேலை, நான் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டெரராக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ நீ வேலை பார்க்குறியா, அப்போ உனக்கு வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது ஏன் உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஓ நீ அப்போ வெட்டி பயலா அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி 2 பேர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெட்டி பையன் சொல்லும்போது ஆமாம் உன் பின்னாடி இருக்கவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதுவா அந்த அங்கே இருக்காங்களா அவங்க தான் வந்து சாங்கு எனக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கான்ல அவன் தான் வந்து டேங்கு, அவன் இப்போ தான் எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சரி சாங் வந்து ஹலோ நான் தான் ஜின்னு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே நான் தான் வந்து அந்த டர்க்கி இப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் வெறுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லாமல் இப்போ தான் மீட் பண்ணுன்னு சொல்கிறால அதனால வந்து டர்க்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸா, ஓ உனக்கு வந்து நல்ல ஒரு வேலை இல்லை, ஆனால் உன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியுது, அப்போ நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து லீ கேட்கும்போது அப்போ சாங் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜின்னுவோட லைஃப் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, அவன் ரொம்ப தான் கஷ்டப்பட்டான் அப்படின்னு சாங் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு டர்க்கி டேய் உனக்கு அவனை பற்றி என்னடா தெரியும், உனக்கு அவனை பற்றி ஒன்றுமே தெரியாதரா அப்படின்னு வந்து டர்க்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து கைஸ் கொஞ்சம் காம் டவுன் பண்ணுங்க, இங்கே லீ வந்து கொஞ்சம் நல்ல பையன் தான், நீங்கள் வந்து இப்போலாம் ரொம்ப இதை காட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே இருக்க சாங் வந்து ஜின்னு நீ சொன்னா ஓகே தான், ஆனால் ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களை கூப்பிட உடனே வந்துடுறோம் அப்படின்னு வந்து சாங் சொல்கிறாங்க. சரி அப்போ எங்க விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா, நீ சொல்லு எதுக்காக அந்த நாள் ஓடி போன அப்படின்னு லீ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவா அன்னைக்கு வந்து அங்கே ஒரு பாம் இருந்துச்சு, அதுவும் அது எல்லாமே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, நம்ம மட்டும் அங்கே போயிருந்தோம்னா கண்டிப்பாக அது வெடிச்சு எல்லாரும் இறந்து போயிருப்போம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோட பவரை இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம ஹீரோக்கு எல்லாமே சூப்பர் லெவல் பீக்கில் இருக்கும். ஏற்கனவே சொன்னதான் திரும்பி சொல்கிறேன், அதை வச்சு தான் இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு தெரியும். லேப்லேருந்து எஸ்கேப் ஆகும்போது அங்கே வந்து எனிமேஸ்லாம் நம்ம சரண்டர் பண்ணாங்கல்ல, அப்போது நான் ஒன்று கேட்டேன், அது கிளியராக கேட்டேன், அது அந்த பாமோட டிக் சவுண்டு. எனக்கு எப்படி அது தெரியும் நீ கேட்டேன்னா, நான் வந்து அந்த பாம் மூலமாக எக்கச்சக்கமான அடிகள் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த பாம் வச்சு என் உடம்புல அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது வெடிக்கிற சவுண்டு அதோட டிக் சவுண்டு எல்லாமே எனக்கு கேட்கும். அதனால நான் நினச்சேன் அந்த இடத்துல பாம் இருக்குன்னு, அதே மாதிரி தான் கரெக்டாக அங்கே பாம் இருந்துச்சு. அப்போ அந்த லேப் பாஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை சரண்டர் பண்ணிட்டு நம்ம அந்த ரூமுக்கு நேராக ஓடி போகணும்னு நினச்சிருக்காங்க. அதாவது அங்கே எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, அந்த வழியாக போகும்போது அந்த பாம்பை வெடிக்க வச்சு நம்மளை ட்ராப் பண்ணலான்னு பார்த்து இருந்திருக்காங்க. அதுலேயும் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கனால தான் சர்வே ஆக முடியும். அதனால தான் நான் பார்த்தேன். ஏன்னா சில பேர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடையாது, இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என் கண்ணுக்கு அது வந்துச்சு நீங்கள் எல்லாம் இறந்து போவீங்கன்னு. அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ பாம்பெல்லாம் என் கையில் தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு போனேன். அதனால தான் அன்றைக்கி நான் ஒரு பைத்தியம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அது அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லும்போது அந்த பாம்பு மொத்தமாக வெடிக்குது. அது போக அந்த வெடி விபத்தில் வந்து பெருசாக வெடிச்சு நான் எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் நான் எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு தனிமைப்படுத்தின ஒரு ஃபாரஸ்ட்டில் இருந்தேன். அப்போ அங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது நான் திரும்பிய வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் யாருமே அங்கே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் எல்லோரும் வந்து தப்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பாமா ஆமாம், இப்போ நீ மென்ஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது, நான் ஏதோ ஒரு வெடிக்கிற சவுண்டு நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா நீ என்ன சொல்கிற, நீ வந்து அங்கே இருக்க எல்லா பாம்பையும் தூக்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போனியா அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா என்னால் வந்து பாம் வெடிச்சானா என்னால் சர்வே ஆக முடியும்ல, அதான் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை என்னை வந்து நம்ப சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அதான் உண்மை, நீ என்னை நம்பி தான் ஆகணும் அப்படி ஹீரோ சொல்லும்போது இப்போ நாங்கள் அந்த எக்கச்சக்கமான பாம் இருந்தனால தான்
ஓகே. அப்பனா இதுதான் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப அந்த நேரத்துல நீ இதுதான் பண்ணியா? அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு, "அ என்ன சொல்ற? புரியல." அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு டக்குன்னு வந்து லீ வந்து எந்திரிச்சு ஒரு வெங்காயத்த வெட்டுறான். நம்ம ஹீரோ, என்ன இது வெங்காயத்த வெட்டிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பார்க்கும்போது, வெங்காயம், தக்காளி, பேக்கனு, பிரெட் எல்லாத்தையும் அதாவது பர்கருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஆன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல 3 வெங்காயம் பறந்து போயிட்டு இன்னொன்னு கையில வந்து வெங்காயத்த சாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா லீ வந்து, ஆ இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அதாவது ஹீரோவை ஃபேஸ் பண்ண முடியாம அந்த பர்கரை மட்டும் குடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம லீ. நம்ம ஹீரோ அத பார்த்தோனே, இது என்னது இது? இது எனக்கா? இது பார்க்க நல்லா இருக்கே!" அப்படி ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மாரி ஃபுட்ட வந்து நம்ம ஹீரோ பார்த்ததில்ல. அஃப்கோர்ஸ் போன எபிசோட்ல பர்கர் சாப்பிட்டான். பட் இவ்வளோ பெருசா அவன் சாப்பிட்டதில்ல. வேலைய நான் கேட்ட அளவு நீ ரொம்ப நரக வேதனைய வந்து அனுபவிச்சிருக்க. அதனால இது உனக்கு ஒரு பிரசன்ட்டு அப்படின்னு வந்து லீவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 குரூப் வருது. மேனேஜர் உப்பா நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாமா ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து லீ வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அப்போ அங்கே லீ வந்து ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பர்கரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க எல்லாரும் தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது நம்ம லீ வந்து என்னை மன்னிச்சிரு கிம் ஜிங் ஹோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நான் உன்னை அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் சைடு என்ன இருக்குன்னு நான் கேட்டிருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப அழுதுகிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லடா அதுலலாம் என்ன இருக்கு எனக்கு ஹேட்டெல்லாம் ஆகலை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் சீரியஸா இந்த மாதிரி இது சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் நீ டெய்லியுமே சாப்பிட்டுக்கிட்டு உன்னை பார்த்து எனக்கு ஜலஸாக இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ அழுதுகிட்டே வாயில சாப்பாடு வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு இது பத்தலன்னு சொல்லு நான் உனக்கு அதிகமாக தரேன். ஏன்னா இந்த ஸ்டோரோட மேனேஜர் நான் தான். இங்கே இருக்கிற மொத்த ஸ்டாப்புக்கும் நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு வந்து லீ வந்து அவனோட பேட்சை காமிக்கிறான். ஸ்டோர் மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்கு கூலாக இருக்கு அப்படின்னா நீ வந்து ஒரு நார்மல் பர்சன் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு நார்மலாக ஒரு பர்சனாக வாழணும்னா சொல்லு நான் உன்னை அப்படி மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது நான் அப்படி வாழலாமா அப்படின்னு வந்து ஹீரோ கத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட அத்தாரிட்டியை வச்சு உனக்கும் இங்கே வேலை கொடுக்க முடியும். அது போக மினிமமாக உனக்கு 150 ரூபா ஒரு மினிமம் வேஜஸாக தரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஓகே அப்படியா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பின்னாடி வந்து டர்க்கி வந்து ஆமாம் அவன் கொஞ்சம் வியர்டாக இருக்கானோ அப்படின்னு கேட்கும்போது சாங்கு பிள்ளை வந்து அமைதியாரு நம்ம பேசுறது அவனு கேட்டுற போது அப்படின்னு வந்து டர்க்கியோட வாயை அடைக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நிப்பாட்டு அப்படின்னு ஒரு வாய்ஸ் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்போதான் நான் ஒன்று யோசிக்க வந்தேன். நான் புரோக்கர் மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது நீ எங்கள் இயர்லேயே வந்துட்டியே நீ புரோக்கரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா சொல்லு அப்படின்னு வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா உனக்கே தெரியும் அந்த லேப்ல இருக்க அந்த பாஸ்டர்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. அதுவும் மீறி நீ அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யூ லிட்டில் பாஸ்டர் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே லீயா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நீ மட்டும் புரோக்கரா இருந்தா அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு நடிப்பு அப்படின்னு வந்து லீ சொல்றேன். நடிப்பா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஆமா நான் வந்து புரோக்கரா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்து வேலை பார்க்காத நேரத்தில் புரோக்கராக வேலை பார்க்குறேன். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மியூட்டன்ஸை வந்து அவங்க கிட்னாப் பண்ணுறாங்க. அதை வந்து நான் தடுக்கிறக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு கவரப்பு தான் அந்த புரோக்கரு. ஸோ நீ இதை பற்றி வரி பண்ணாத அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஆமாண்டா அப்படிதான்டா அப்படின்னு சொல்கிறான். அப்பா நல்ல வேலை நான் கூட நீ ஏதோ புரோக்கரை மாறிட்டியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போலாம் நீங்கள் வேலையும் பார்க்குற சீக்கிரட்டாக வந்து புரோக்கராகவும் இருக்க அதுவும் சைட் பை சைடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது அங்கே லீ வந்து ஆமாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பெருமைப்படுத்தி பேசுகிறான்னா அவனுக்கு கொஞ்சம் மூக்கை இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல அனிமேஷனில் இந்த மாதிரி மூக்கை வந்து கீழே வந்து விரல ஆட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெருமையாக படுத்தி பேசுனா அப்படிலாம் பேசாத அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஹீரோ வந்து அது ரொம்ப ஆசம் நீ வந்து பெரிய வேலை தான் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இந்த சைடு வந்து லீக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. நீ தான்டா பெஸ்ட்டு நீ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கடா உன் வாழ்க்கையை நல்லா வாழ்றடா அப்படின்னு சொல்லும்போது போதுடா ரொம்ப புகழாத அப்படின்னு வந்து லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அது போக உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லு நான் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு லீ வந்து அப்படின்னு கேட்குறான். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம திரும்பி இந்த மாதிரி மீட் பண்ணிட்டோமா அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம பார்க்கணும்ல. அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி நியூஸ் ஏதாவது கேட்கணும்ல அதாவது தேடணும்ல அப்படின்னு வந்து ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால உனக்கு ஏதாச்சும் உதவி வேணா என்னை கூப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு இருந்த லீ வந்து கண்டிப்பாடா நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவேன். அது போக நான் புரோக்கரேஜாக இருக்கிறனால எனக்கு சில பேரை வந்து டேக் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. உன்னோட எபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வந்து அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்.
நம்ம வந்து அவங்கள வந்து ப்ராப்பரா புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட இருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்கலாம் கேட்டுக்கலாம். அப்புறம் வந்து லீவ் சொல்லும்போது, "அப்படியா? சரி, சரி. எனக்கு அது புடிச்சிருக்கு. நம்ம அப்படி பண்ணுவோம்." அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "ஜின்ஹோ, நீ எனக்கு ஒரு பெரிய உதவி பண்றடா" அப்படின்னு சொல்லிட்டு லீ அவனோட கையை நீட்டிக்கிட்டு இருக்கான் ஒரு ஃபிஸ்ட் பம்புக்கு. நம்ம ஹீரோவும் ஃபிஸ்ட் பம்ப் பண்றான். "சரி, நான் உனக்கு பேக்கப்பா இருக்கேன். நீ ஏதாச்சும் ஒண்ணு கேளு. நான் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து லீ என்ன சொல்றான்னா, "சரி, இந்த ஷாப் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கு. நான் கொஞ்சம் வேலையில இருக்கேன். ஸோ உன்னை அப்புறமா கான்டாக்ட் பண்றேன். நம்ம டீட்டெயில்லாம் அப்புறமா பேசுவோம்." அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ, சாங்கு, டர்க்கி 3 பேர் வெளிய வரும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அது என் ஃப்ரெண்டோட பேசிட்டேனா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் அப்படி பேசிட்டேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது சாங் வந்து, "பரவால்ல, பரவால்ல. நீங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் மீட் பண்றீங்க. எனக்கு புரியுது." அப்படின்னு வந்து சாங் சொல்றாங்க. பின்னாடி டர்க்கி வந்து, "டேய், அவன் உண்மையா உன் ஃப்ரெண்டு தானா? ஏன்னா அவன் பொய் கூட சொல்லலாம். ஏன்னா இது இத்தனை வருஷம் ஆயிருச்சு. ஸோ எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் ஒன்றும் ஷார்ட்டான விஷயம் கிடையாது. மக்கள்லாம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா டர்க்கிக்கு ஆரம்பத்துலேருந்து லீவ் மூஞ்சிய பார்த்தாவே பிடிக்கல. ஆமா. ஏன்னா நானும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா உன் ஃப்ரெண்ட் வந்து புரோக்கர்ல இருக்கான். புரோக்கரா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த பீப்பிள வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ உனக்கு இது ஓகே தானா? அப்படின்னு வந்து சாங் கேட்கும்போது நம்ம நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா. ஏன்னா அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அதே மாரி தான் இருக்கான். ஸோ நான் அவன நம்பலாம். நம்ம நம்பலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப சாங் வந்து, "சரி, ஆமா நீ எப்படி அவன கான்டாக்ட் பண்ணுவ உன் ஃப்ரெண்ட? ஏன்னா உன்ட்ட தான் ஃபோனே கிடையாதே. அப்ப எப்படி நீ பேசுவ?" அப்படின்னு சாங் கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து, "இல்ல இல்லையே என்ட்ட ஃபோன் இருக்கே." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபோன் இருக்கா? உன்ட்ட எப்படி ஃபோன் இருக்கு?" அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகும்போது, "இங்க பாத்தியா என்ட்ட ஃபோன் இருக்கு." அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபோன் எடுத்து காமிக்கிறான். அப்ப டர்க்கி வந்து, "டேய், அது வந்து சாங்கோட ஃபோனு தான?" அப்படின்னு வந்து டர்க்கி கேட்கும்போது, சாங் வந்து, "ஆமா, ஃபோன வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு வந்து சாங் கேட்குறாங்க. ஸோ சாங்க்கு டர்க்கிக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோ வந்து ஃபோன் கையில வச்சிருக்கிறது. ஒருத்தன் வேகமா ஓடிட்டு இருக்கான். மத்த குரூப் எல்லாம் வந்துட்டு, "அவன புடிங்கடா, அவன விட்டுறாதீங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் ரொம்ப அடி வாங்கி ரத்த கரையில வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் தப்பிக்கிறதுக்காக. அந்த நேரத்துல அப்ப அவனோட கையில ஒரு எபிலிட்டி யூஸ் பண்றான். "டேய், நீ என்னைய ஃபாலோ பண்ணாதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க அந்த ஆயில்லாம் வந்து ஒரு லிக்விட் மாரி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆயில் தான் அப்படி வந்து விழுகும்போது பின்னாடி துரத்துறாய்ங்கலாம். அப்படியே வந்து தடுக்கி விழுந்துகிட்டு இருக்காங்க. "என்னது இது? இது என்ன ஆயிலா? டேய், அவன் எபிலிட்டி யூஸ் பண்றான்டா, பார்த்து போங்கடா" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து அவன புடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க ஒரு கேங்கு அந்த மியூட்டன்ட்ட புடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காய்ங்க. நல்ல வேளை நான் உயிரோட தான் இருக்கேன். நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவன் மூஞ்சில யாரோ குத்துறாங்க. குத்தி அவன் அப்படியே கீழ விழுகும்போது, "டேய், இவன புடிக்கிறக்காடா இவ்வளோ நேரம்" அப்படின்னு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவன் வந்து வழியில கத்துறான். "என்னை கொலை பண்ணாதீங்க, ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை கொலை பண்ணாதீங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன். நான் என் ஹார்ட் எல்லாம் ஒண்ணும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. எனக்கு வெறும் ஆயில் எபிலிட்டி தான் இருக்கு. நான் எதுவும் பண்ணல. என்னை கொலை பண்ணாதீங்க" அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, பை வாவ்! இங்க பாத்தியா ஒரு ஹார்ட் மியூட்டன்ட்டே வந்து அவனே வந்து ஒரு லூசர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கு பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து, "ஏய், எல்லா மியூட்டன்ட்டும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாய்ங்க. சில லூசர்ஸும் இவன மாரி இருக்கும். அவங்களுக்கும் ரெகுலர் பீப்பிளுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஓ! அப்படியா?" அப்ப நான் இந்த வாயில சிகரெட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க பேர்லாம் குடுக்கல. நான் வந்து அவங்களோட உருவத்த வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்பலாம் பரவால்ல. இவனுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா காசு போகும்ல. ஏன்னா ஒரு மியூட்டன்ட்ட வித்தா நம்மளுக்கு 1,000,000 வான் கிடைக்கும்ல. அப்புறம் அவன் டெரரா சிரிக்கும்போது, இந்த சைடு வந்து, "டேய், என்னைய விட்டுருங்கடா" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி நம்ம லீ வந்து நின்றுகிட்டு, "ஓ! அவங்க எவ்வளவு பே பண்றாங்கன்னு சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "அங்க யார் அது பின்னாடி பேசுறா?" அப்படின்னு இருக்கும்போது, "யாரு அவன்? எப்புட்றா இங்க வந்தான்? யாரு இவன்?" அப்படின்னு எல்லாரும் வந்து பாத்துமாகுறாய்ங்க. ஏன்னா எல்லாரும் பின்னாடி சுத்தி இருக்காய்ங்க. ஆனா திடீர்னு எப்படி வந்தான்னு யாருக்குமே தெரியல. அப்ப அவன் கத்துறான், "எப்புட்றா நீங்க வந்த?" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு பெரிய வெட்டு விழுகுது. அந்த இடத்துல அவன் சாகுறான். ஓடி வந்துட்டு, "ஏய், அவன் ஒரு மியூட்டன்ட், வாங்க அவன கொலை பண்ணுங்க, வேகமா வாங்க" அப்படின்னு எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும்போது, வெறும் 10 பேர் தானா அப்படின்னு லீ அசால்ட்டா இருந்துட்டு, அந்த இடத்துல மின்னல் வேகத்துல போய் எல்லாத்தையும் சரக்கு சரக்குன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான். "டேய், என்னடா பண்றீங்க? கத்தி வேற எல்லாம் கையில கன் எடுத்து ஷூட் பண்ணுங்கடா. வெட்டித்தனமா இருக்காதீங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கன் எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ண ரெடியா இருக்கான். அப்போ அந்த கன்ன வந்து லீ தடுத்துக்கிட்டு, "டேய், உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா? அதாவது இந்த கன்னு வந்து ஸ்டீல்ல தான்டா மேட் பண்ணியிருக்கு. ஸ்டீல்ல இருக்க எல்லா பொருளும் என்னோட டொமைன் தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஹார்ட்ட காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டீலா இருக்குன்னு. இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பிரஸ் பண்றான். ஆனா அந்த புல்லட் வெளியே வரல. என்னது இது? ஏன் புல்லட் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் உடம்புல வேர்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த புல்லட்டோட ஹோலுக்குள்ள வந்து எக்கச்சக்கமா கத்தி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு அந்த புல்லட் வெளியே வராம. அது மட்டும் இல்ல, அப்படியே உள்ள இருக்க கத்தி வெளியே வந்து சதக்கு சதக்குன்னு வெளியே வரும்போது அவன் கையெல்லாம் குத்துது. அப்ப அவன் அப்படி கத்திட்டு அந்த கண்ணை அப்படியே தூக்கி எறிறான். அப்படியே அவன் வழியில துடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்கான். பார்த்தா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அன்கான்சியஸ் ஆக்குறான். பட் வந்து இந்த லீ வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ லீ என்ன சொல்றான்னா, "நெக்ஸ்ட் டைம் ஆச்சு வரும்போது இந்த இரும்பு பொருள் இல்லாம வா, அப்பயாச்சும் உயிரோட இருப்ப" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அப்போ அந்த முன்னாடி ஒருத்தர் ஆயில் மியூட்டன் இருப்பான்ல, ரொம்ப நன்றி என் உயிரை காப்பாற்றிட்டீங்க, நீ வந்து என்னை மாதிரி ஒரு மியூட்டன் தானா, அந்த கேங்ஸ்டர் வந்து என்னை வந்து சாவடிச்சிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே வாய மூடுறா அப்படின்னு வந்து லீவ் சொல்கிறேன். என்ன ஆ ஹலோ ஆமாம் ஆமாம், அந்த மியூட்டன்ட் வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம், இங்கே தான் இருக்கான், இவனை வந்து நான் லேபுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஆயில்காரனுக்கு என்ன என்ன லேபா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கழுத்தை சதக்குன்னு ஒரு அடி அடிச்ச அடியில் அவன் அப்படியே அன்கான்சியஸாக போகிறான். ரொம்ப நைஸாக இருக்கு, டே நான் ஒரு புரோக்கரு, நான் உன்னை சேல் பண்ணுறேன் ஓகேவா, அமைதியாக இங்கேயே இருக்கணும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு அங்கே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சைடு வந்து ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு முடிச்சுட்டு அங்கே வந்து ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த லேப் கோட் வச்சு பார்த்தாவே தெரியும் நம்ம ஹீரோ இதே லேபில் தான் இருந்திருப்பான். அப்போ அங்கே இருக்கிறவன் என்ன சொல்கிறவன், இனி ரொம்ப நல்ல வேலை பார்க்குற லீ சென் ஹூ, அது போக நம்ம மற்ற யூஸ்லெஸ் டெஸ்ட் சப்ஜெக்டோட நீ வித்தியாசமானதான், நான் உன்னை எப்பயுமே நம்பிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் அந்த ஃபோனில் இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே அப்புறம் நான் உனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து கிம் ஜி ஹோவா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு இருக்கிறவன் ஷாக் ஆகிறான். என்னது கிம் ஜி ஹோவா, நீ ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தல, இந்த கிம் ஜி ஹோவா திரும்பி கூட்டிகிட்டு வந்தா நீ ரிவார்ட் தருவேன்னு, அந்த ரிவார்டு அதாவது அந்த ஆஃபர் இன்னும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கே இருக்கிற வந்து கண்டிப்பாடா நீ அவனை கூட்டிகிட்டு வா, அவனுக்கு அந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நான் அவனை நாளைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான்.